ஸோ இன்னைக்கு நம்ம கூட ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்கோடா குஷாக்கோட 2 வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வேரியன்ட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேரியன்ட் ஸ்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே அடுத்த வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கார்ஸோட ஒரு டீடைல்டான வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஸ்கோடா கார்ஸ் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க S7 ஸ்கோடாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் ஸ்கோடால இந்த கார்ஸ் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ 2 வேரியன்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 18 lakhs பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு வேரியன்ட் தான். 18.01 lakhs ஆன் ரோட் பிரைஸ் சேலம் வருது. இந்த சைடுல இருக்க ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் 18.19 lakhs ஆன் ரோட் பிரைஸ் சேலம் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய் தான் 2 வேரியன்ட்டுக்கும் வித்தியாசம். ஸோ இந்த 2 வேரியன்ட்டுக்குமே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் தான். யாருக்கு எந்த வேரியன்ட் செட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்க்குறப்போ 2 காருமே சிமிலராக தான் இருக்குது. அன்லஸ் அண்ட் அன்டில் ரெண்டுமே வேற கலர்ஸில் இருக்குது. ஸோ டோட்டலி ஒரு 6 கலர் ஆப்ஷனில் 2 காருமே உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸப்ட் புதுசாக லான்ச் ஆன அந்த கிரே அண்ட் ஆல்சோ கிரீன் கலர் மட்டும் இந்த வேரியன்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்காது. அது தவிர 6 கலர் ஆப்ஷன் இந்த 2 வேரியன்ட்ஸ்லையுமே காமனாக கொடுத்துட்றாங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்குறப்போ முன்ன விட இப்போ கார் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக மாறி இருக்கு. அட் த சேம் டைம் நல்ல ப்ரீமியமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் டிசைன் 2 கார்லையுமே மோரர்லெஸ் சிமிலர் தான். இது வந்து டீப் பிளாக் கலர், இது வந்து ஒயிட் கலர். ஸோ சிக்னேச்சர் வேரியன்ட்ல என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். மோரர்லெஸ் எல்லாமே வந்துருது. டாப் எண்டில் பார்க்குற எல்லா ஃபீச்சருமே இந்த சிக்னேச்சர் வேரியன்ட்லேயே கொடுத்துருக்காங்க. கனெக்டட் LED DRL செட்டப் இந்த காரில் வந்துடும். அண்ட் ஆல்சோ LED ஹெட்லாம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த காரில் காமனாக வந்துருது. ஃபாக் லாம்புமே கொடுத்துருக்காங்க. இது கார்னரிங் ஃபங்க்ஷனோடவும் வரும். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் இந்த காரில் வந்துருது. கீழே ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டட் LED DRL அந்த கிரில்லுக்கு நடுவில் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு மினி கோடியாக் மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சென்டரில் ஸ்கோடாவோட லோகோ வந்துருது. அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் கிரில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பாஸுமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான் இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. அப்படியே நம்ம ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்போர்ட்டியான எலமெண்ட்ஸ் நிறைய தெரியும். பர்டிகுலர்லி இந்த டீப் பிளாக் வேரியண்ட்டில் இந்த கார் பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதுலேயுமே LED ஹெட் லேம்ப்ஸ், LED ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாமே வந்துடும். கார்னரிங் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸுமே வந்துருது. சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிட் பிளேட் தான். ஸோ அதில் வந்து ஒரு சில்வர் கலரில் கீழே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு பிளாக் கலர் ஆல் பிளாக்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பிளாக்ல இருக்குது. அண்ட் இதுலேயுமே ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸுமே 2 வேரியண்ட்டுக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ 2 வேரியன்ட்ஸ், அதாவது சிக்னேச்சர் அண்ட் ஸ்போர்ட் லைன் 2 வேரியன்ட்ஸ்லையுமே 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 114 PS அண்ட் 178 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். இது கூட ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் ஆர் ஒரு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸை இப்போ புதுசாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் இருக்கு. அண்ட் சிக்னேச்சர் வேரியன்ட்ல 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் இன்னைக்கு நம்ம கூட இருக்க வேரியன்ட்ஸ் நான் சொல்லிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கிளாசிக் பிளஸ், அதாவது பேஸ் வேரியன்ட் இருந்து இந்த 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் இந்த 1 லிட்டர் இன்ஜின் கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ 19.66 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் மேனுவல் வேரியன்ட் கிளைம் பண்றாங்க. அண்ட் 19.09 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கிளைம் பண்றாங்க. அண்ட் 2 கார்லயுமே இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் கொடுக்கல. பட் இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைண்டா தான் இருக்கு. அண்ட் நல்ல ஒரு ராக் சாலிட் பில்ட் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் தான் இந்த ஸ்கோடா குஷாக். ஸோ சிக்னேச்சர் வேரியன்ட்டோட சைடு ஆங்கிள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ காரோட லென்த்ல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. 4.3 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த்ல இருக்கக்கூடிய ஒரு கார் தான். 2651 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த கார்ல வந்துடும். அண்ட் 190 மில்லிமீட்டர்ஸ் பக்கமா அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மோரலஸ் அந்த டிசைன் சிலுவேட் வந்து சிமிலராக தான் இருக்குது. டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 205/55 ஆர் 17 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்துருது. ஃபெண்டரில் ஸ்கோடா பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாடி கலர்டு ORMs, LED இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துருது. டிரைவர் ஆஸ் வெல் அஸ் பேசஞ்சர் 2 பேருக்குமே ரெக்வஸ்ட் சென்சர் இந்த காரில் வந்துடும். மேலே ரூஃப் ரெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு சில்வர் கலரில் வந்துருது. அண்ட் ரியர் வீலுக்கு இந்த காரில் டிஸ்க் கிடையாது. 1.5 லிட்டர் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் தான் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. அண்ட் பாடி கிளாடிங்குமே ஒரு பிளாக் கலரில் நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்கோடா குஷாக் ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டோட சைடு ஆங்கிள். ஸோ இங்கே வந்துட்டு பிளாக் கலர்டு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே 17 இன்ச் தான். சேம் சைஸ் தான். 205/55 ஆர் 17 இன்ச்சில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. இதுலேயுமே ஃபெண்டரில் ஸ்கோடா பேஜிங் வந்துருது. பாடி கலர்டு ORMs, LED இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ரூஃப் ரெயிலோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. சிக்னேச்சர் வேரியண்ட்டில் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா ரெண்டுலேயுமே பிளாக் கலரில் தான் வந்துருது. சிங்கிள் பெயின் சன்ரூஃப்மே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் டிரைவர் ஆஸ் வெல் அஸ் பேசஞ்சர் 2 பேருக்குமே ரெக்வஸ்ட் சென்சரும் இந்த காரில் வந்துருது. ரியர் வீல்லையுமே இந்த காரில் டிஸ்க் கிடையாது. ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ 2 கார்லையுமே கனெக்டட் LED டேர்லாம் செட்டப் வந்துருது. அதாவது கனெக்டட் இந்த சென்ஸ் ஸ்கோடா லோகோ வந்து க்ளோ ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு கனெக்டட் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே ரியரில் வாஷர் இப்போ டிஃபாகர் எல்லாமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அதாவது கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்லையுமே வந்துருது. சிக்னேச்சர் வேரியண்ட்லையுமே அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர வேறு என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட் தான். ஸோ இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டில் ஒரு சில
சில்வர் அண்ட் ஆல்சோ ஒரு பிளாக் கலர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பாயிலர் வந்துருது, அதுவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்புமே இந்த இடத்துல வந்துருது. ஸோ ஆல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் டெயில் லேம்ப்ஸ் தான் இந்த ஸ்கோடா குஷாக்ல வருது. சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த சிக்னேச்சர் வேரியன்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட் லைன் வேரியன்ட்லுமே அது வந்துருது. ஸோ ஸ்போர்ட் லைனில் கீழே பம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் ஒரு மேஜரான சேஞ்ச். அது வந்து ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியரில் 3 பார்க்கிங் சென்சர்ஸ் ப்ளஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாமே 2 வேரியண்ட்டுக்குமே காமனாக வந்துடும். அண்ட் ஸ்போர்ட் லைன் அப்படிங்கிற ஒரு பேஜிங் இந்த இடத்துல வந்துருது. டிஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 கார்லையுமே காமனாக 385 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் வருது. அண்ட் 60-40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸுமே 2 கார்லேயே வந்துடும். பார்சல் ட்ரேவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடியில் ஸ்பேர் வீலுமே இந்த காரில் வந்துடும். 195/65 or 15 இன்ச்சில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு ஸ்டீல் வீல் தான் வருது. ஓகே தான், எனக்கு கேட்டால் ரொம்ப மோசம்லாம் கிடையாது. ஸோ இப்போ நிறைய பிராண்ட்ஸ் ஸ்பேர் வீலை கட் பண்ணிட்டு வராங்க. அவங்கள கம்பேர் பண்ணுறப்போ இவங்க எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுலேயுமே சேம் அதே பூட் ஸ்பேஸ் தான், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. 60-40 ஸ்பிளிட் அண்ட் பார்சல் ட்ரே எல்லாமே இந்த வேரியண்ட்லேயும் வந்துடும். ஸோ இன்டீரியரில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த 2 கார்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து ஆல் பிளாக் கேபின் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் பேட்ச் வந்து ஃபுல்லாக பிளாக்ல வந்துருது. இது மட்டும் இல்லாமல் ரூஃப் லைனிங் இது எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டோட பேட்டர்ன் வந்து சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. இதில் ஒரு கிரே அண்ட் ஆல்சோ ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூவி டிண்ட் கிளாஸ் வந்துடும். ஸோ எல்லா வேரியண்ட்லையுமே யூவி டிண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ யூவி ப்ரொடெக்ஷன் வந்துட்டு அது நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி சம்மர் டேஸில் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். இன்கிரஸ் ரொம்ப ஈஸி தான், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ளே வந்தப்புறம் நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் இந்த காரில் கிடைக்குது. நல்ல வீல் பேஸ் இருக்கிறதுனால உட்காரத்துக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட் ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8", எனக்கு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஹெட் ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல கேபின் லைட்ஸ் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் ஏசி வென்ஸ் 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல் மட்டும் இருக்குது. ஸோ சென்டரில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் ஒரு குரோம் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் வந்து மோரோலஸ் இதே மாதிரி தான் இருக்க போகுது பிரஸ்டீஜ் வேரியண்ட்லுமே. என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா உள்ள இன்டீரியர் தீம் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இந்த பிரஸ்டீஜ் வேரியண்ட்டோட இன்டீரியர். இங்கே வந்து டியூல் டோனில் டோர் பேட்ச் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். குரோமில் தான் டோர் ஹேண்டில்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு வருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸுமே ரியரில் நல்ல பெருசாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு விஷயமே கிடையாது. இதுலேயுமே அந்த யூவி டிண்ட் கிளாஸ் வந்துடும். அண்ட் சென்டரில் ஆம்ரெஸ்ட் வந்துருது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. சீட்டோட பேட்டர்ன் கூட ஒரே மாதிரி தான் வருது. அண்ட் இதுலேயுமே ரியரில் ஏசி வென்ஸ் 2 சார்ஜிங் சாக்கெட் எல்லாமே வந்துடும். ஸோ ரூஃப் லைனிங் பார்க்குறப்ப இதில் ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆல் பிளாக் கலரில் இருந்தது. ஸோ இன்டீரியர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயுமே அந்த டியூல் டோனில் தான் டோர் பேட்ச் வருது. 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிரைவருக்கு 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துருது. அண்ட் ஓவர் எய்ம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஃப்ரண்ட்லேயுமே இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸுமே நல்ல பெருசாக தான் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இந்த காரில் வந்துடும். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்க்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்தது. அண்ட் ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கோடா குஷாக் சிக்னேச்சர் வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறப்போ டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைட்லையுமே பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸுமே வந்துருது. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ரிஃபைண்டாக தான் இருக்குது. சுத்தமாக எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் ஆகிறப்பமே அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு சில்வர் ஃபினிஷ் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த காரில் வருது. ஸோ இதில் ஒரு 8 இன்ச்சில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதாவது வெர்ச்சுவல் காக்பிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயர் டைரக்ஷன் தான். ஸோ அது நம்ம எந்த டிகிரி வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது எந்த டிகிரி வரைக்கும் திருப்புறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த இடத்துல வருது. அண்ட் ஸ்பீடோமீட்டர், டாகோமீட்டர் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இதுலேயுமே ஒரு 3 தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாகோமீட்டர் மட்டும் வர மாதிரி ஒரு தீம் இருக்குது. சைடில் சின்னதாக இந்த இடத்துல ஸ்பீடோமீட்டர் வருது. ஸோ இது ஒரு வியூ. இது வந்து எல்லாமே டிஜிட்டலில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆரஞ்ச் கலர் பேக்லெட்டில் இருக்குது. இதில் என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்டியரிங் ஆங்கிள், டெஸ்டினேஷன் இன்ஃபோ, காம்பஸ் அண்ட் செட்டிங்ஸ், நோ டிஸ்பிளே, டிரைவிங் டேட்டா, எக்கானமி, ஆவரேஜ் எக்கானமி, டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், ஸ்பீட், இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் டிரைவிங் டேட்டா வைக்கிறேன். ஸோ டிரைவிங் டேட்டா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் அந்த கார்னரில் டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. கீழே ஃபுல்லாக டெல்டேல் லைட்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டச் ஸ்க்ரீன் ஒரு 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர் அண்ட் ஆல்சோ ஒயர்லெஸ் 2 மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். தீமுமே நல்லா தான் இருக்குது, ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போ வந்துருது. ஸோ நம்ம ஆப்ஸுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோவுமே நம்ம இதில் ப்ளே
பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த காருக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். கன்சம்ஷன், டைம், ட்ரிப், ஆவரேஜ் ஸ்பீட், அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான இன்ஃபர்மேஷனுமே நம்ம இந்த டச் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிக்கு தனியாக அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் வந்துருது. பட் அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்க்ரீன்லையுமே பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான டச் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸில் போய்ட்டோம் அப்படின்னா குவிக் செட்டிங்ஸ், கார், மீடியா அண்ட் ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். டச் ஸ்க்ரீனோட பிரைட்னஸுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் 2 கார்லையுமே காமனான ஃபீச்சர் தான் வருது. ஸோ அது பெருசாக எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஃப்ளூயிடாக தான் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இதோட குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சின்னதாக ஒரு இடத்துல தான் வருது. அண்ட் ஆல்சோ அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே கிடையாது, ஒரு நார்மலான கைட்லைன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சருமே இந்த காரில் வந்துடும். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நான் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைம்லேயுமே கூட அவ்வளோவா கிளார் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ப்ராப்பராக தெளிவாகவே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியுது. இந்த இடத்துல லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன் அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருது. 2 டைப்-C சார்ஜிங் போட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த இடத்துல ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வச்சு அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த HP டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட கியர் லிவர். இதில் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ் அண்ட் ஆல்சோ ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷனுமே வந்துருது. ஸோ இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸுமே பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பேடல் ஷிஃப்டர்ஸுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. இதுதான் இந்த காரோட கீ. ஸோ 2 காருக்குமே சிமிலரான ஒரு கீ தான் வருது. லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கோடா லோகோவோட வந்துருது. ஸோ எஸ் இதே கீ தான் ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டுக்குமே வரும். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் கீ வைக்கிறதுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு ஸ்லாட் வந்துடுது. டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலுமே ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸோ சீரியஸாக இது வந்து ஒரு மிட் வேரியண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்தளவுக்கு எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டோட டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ அப்பர் போர்ஷன் பிளாக் கலர், லோயர் போர்ஷன் வந்து பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில்வர் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்காங்க. பிரஷ் அலுமினியம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ் 2 கார்லையுமே வந்துடும். இந்த வேரியண்ட்லேயும் இருக்குது, ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடையாது. ஸோ ஏசி கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஏசியோட த்ரோ முன்ன விடவே இப்போ நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஆஃப்டர்நூன் டைமில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைம்லேயும் கூட ஏசி ஆன் பண்ணி ஃபியூ மினிட்ஸ்லேயே எனக்கு வந்து கேபினை ஈஸியாக சில் பண்ணிடுது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு த்ரோ இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டில் வந்துடும். கேபின் லேம்ப்ஸ் LEDயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. சீட்ஸுமே நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்லையுமே சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோ லைனிங்குமே கீழே இறக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓவரால் விசிபிலிட்டியுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வேரியண்ட்டில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் ஸ்கோடாவோட சவுண்ட் சிஸ்டம் வரும். அதாவது மான்டி கார்லோ அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்ஸில் ஸ்கோடா சவுண்ட் சிஸ்டம் 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் ப்ளஸ் சப்வூஃபர் அண்ட் ஆல்சோ ஆம்ப்ளிஃபயர் எல்லாமே வரும். இதில் வந்து ஜஸ்ட் நார்மலான ஒரு 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கூட நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. அந்த பேஸ் எஃபெக்ட்லாம் நல்லா தான் இருக்குது. பட் டாப் எண்டில் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. நல்ல ஒரு டீசென்டான சவுண்ட் அவுட்புட் இந்த கார்லையுமே கிடைக்குது. ஸோ ப்ரைசிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 19.01 lakhs அப்படிங்கிறது இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட ஆன்ரோட் ப்ரைசிங். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 19.22 lakhs ஆன்ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.1 lakh ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வரும். பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல ரிலேபிளான ஒரு டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். ஸோ அதனால் ஒரு 1 lakh ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக சிட்டியில் யூஸ் பண்ணுவீங்க, ஆர்எல்ஸ் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ புதுசாக அந்த HP டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த கார்லையுமே HP டார்க் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆம்பியன்ட் லைட்டிங்குமே இந்த காரில் வந்துடும். பட் இப்போ வந்து டே டைம் அப்படிங்கிறதுனால பெருசாக அதை என்னால் காமிக்க முடியல. ஆனால் 2 கார்லையுமே ஆம்பியன்ட் லைட்டிங் வந்துடுது. ஃபுட்வெல் லைட்டிங் மட்டும் தான் இந்த வேரியண்ட்டில் வராது. அது அந்த 2 வேரியண்ட்ஸ்லையுமே வராது. டாப் அண்ட் மான்டி கார்லோ அண்ட் ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டில் ஃபுட்வெல் லைட்டிங் அப்படிங்கிறதுமே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ஸ்கஃப் பிளேட்டுமே கொடுத்துருக்காங்க. இலுமினேட்டட் கிடையாது, ஒரு நார்மலான ஸ்கஃப் பிளேட் வந்துடுது. குஷாக் அப்படிங்கிற ஒரு பேஜிங்கோட இந்த ஸ்கஃப் பிளேட் வரும். ஓகே, இதுதான் இந்த ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டோட இன்டீரியர். இங்கே வந்து ஆல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் இதுலேயுமே அதே மாதிரி தான் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடுது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். மெட்டல் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. டெட் பெடலுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் வேரியண்ட், அதனால் ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. ஸோ இன்டீரியரில் நம்ம பார்க்குறப்போ
ரெண்டு கார்லையுமே சிமிலரான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ ரெண்டு கார்லையுமே ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டு கார்லையுமே அதே சேம் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் வருது. அண்ட் ஆல்சோ ஸ்டியரிங்லேருந்து எல்லாமே சேம் தான். என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதில் வந்து ஆல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுலேயுமே சேம் 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் வருது. 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இந்த கார்லையுமே கொடுக்குறாங்க. ஸோ எஸ், நான் எல்லாத்தையுமே ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு பர்சனலி இந்த ஸ்போர்ட் லைன் வேரியண்ட் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்லேருந்து எல்லா ஃபீச்சருமே ரெண்டு கார்லையும் காமனாக தான் வருது. எக்ஸப்ட் அந்த கலர் தீம்ஸ் மட்டும்தான் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியரில் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஸ்கோடா லோகோவோட அந்த டச் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுறது நீங்கள் பார்க்கலாம். பில்ட் வித் கூகுள் கிளவுட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுமே வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் IRVM வந்துடும். அண்ட் ஆல்சோ ஒரு சிங்கிள் பென் சன்ரூஃப்மே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கோடா லோகோவோட இந்த டேஷ்போர்டு வந்துடுது. ஸோ சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் இதுதான். இதில் வந்து ஒரு மேட் கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பிளாக் கலர், மேலேயுமே பிளாக் கலர், இந்த இடத்துலையுமே ஒரு கிளாஸ் பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்லையுமே ஆம்பியன்ட் லைட்டிங் வந்துடும். ஃபுட்வேல் லைட்டிங் மட்டும் இந்த காரில் வராது. ஸோ அந்த மெட்டல் பெடல்ஸ் கொடுத்துருக்கிறது கார் நல்லா ஸ்போர்ட்டியாக காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு கார்லையுமே 6 ஏர்பேக்ஸ், ABS, CVD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் பிரேக் டிஸ்க் வைப்பிங், மல்டி கொலிஷன் பிரேக்கிங் அண்ட் எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே காமனாக வந்துடும். ப்ளஸ் ரெண்டுமே நல்ல ஒரு சேஃபான கார்ஸ் தான். எந்த வேரியன்ட் எடுத்திங்கனாலுமே காமனான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்கோடா குஷாக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ ஒரு 18,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் எடுக்கலாமா, இல்லை இந்த சிக்னேச்சர் வேரியன்ட்டே ஓகேவா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பர்சனலி ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஒரு ஆல் பிளாக் கேபின் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டீரியர்லையுமே நிறைய பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டாக தான் இருக்கும். பட் சிக்னேச்சர் வேரியன்ட்டுமே நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஏன் அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. ஸோ ப்ரீமியமாக எனக்கு ஒரு லுக் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சிக்னேச்சர் வேரியன்ட்டே நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். இல்லை ஸ்போர்ட்டியான ஒரு டச் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஸ்கோடா குஷாக் சிக்னேச்சர் அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட் லைன் வேரியன்ட்ஸோட ஒரு டீடைல்டான வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு கார்ஸில் உங்களோட சாய்ஸ் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and ride safe.